உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா, பெருமாள் கோயில் போகணும், துளசி தீர்த்தம் குடிக்கணும். ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் பித்திருக்கள் தோஷம் மிகுது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம். இன்னொன்று என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசினாவே புரட்டு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குது. அதாவது என்னென்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது, புரட்டி தீர்வளிப்பது, புரட்டி சரி பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு வச்சுக்கலாம், ஏன் இதை நம்ம சொல்லணும், ஏன்னா ஆத்மகாரகன் பார்த்தீங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஸோ 6ஆம் இடம் என்பது மரவிசனம். ஸோ அப்போ இந்த காலகட்டம் நமக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம், தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 6ஆம் பாவம் மரவிசனம், நோய் பிணி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க. அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதையர் பித்திருக்களுக்கு உண்டான, ஏன்னா மூதாதையரோட தொடர்புகள் நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள், பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் வலுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் அந்த மகாலயம்ங்கிற தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே போல் என்னன்னாக்கா, அந்த துளசி தீர்த்தம், ஏன்னா துளசி என்ன பாருங்க, ரொம்ப கார சுவை உள்ளது. ஸோ அப்போ என்னன்னாக்கா, அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தம் குடிக்கும் போது மனம் என்பது எப்படின்னா, இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும். அதனால தான் சித்தர் சொல்லுவோம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனமது செம்மையாச்சுன்னா வாழ்க்கையே செம்மையாகுமே, இப்படி சித்தர் பாடல்களே இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்கா, அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும். மனமும் கண்ட்ரோல் ஆகுது, நம்ம ஆத்ம சுத்தியம் அடையுது, அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும். அதனால் என்னென்னாக்கா, வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த காலகட்டத்தில் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெவி லோடு போடும் போது, இப்போ ஒருத்தவங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது, நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும். புரியுதுங்களா? அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது, நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது, மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது, இயற்கைக்கு இப்போ நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும், சரியாகவும் நடக்கும். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள், ஏன்னா கிரகச்சாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா, அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா 6000 ரூபாய். ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்றும் மூலிகை பவுடர் ரூபாய் 3000. சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் 3000. உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் 10000 ரூபாய். நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து 15000 ரூபாய். அதி அற்புத மூலிகை தாயத்து 33000. அன்றிலிருந்தே நல்ல பலன். மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். மிதுன ராசி பார்த்தீங்கன்னா, மிகுந்த அறிவு கூர்மையும் புத்தி தெளிவும் உள்ள மிதுன ராசி எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அந்த காற்று ராசியாக இருக்கிறதுனால என்னென்னாக்கா, ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால முடிவு எடுக்கிறதுல ரொம்ப இவங்க திணறுவாங்க. மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஆனால் பதில் எல்லாமே தெரியும். ஆனால் எதை டிக் பண்ணுறது, 4 பதில் இருந்துச்சுன்னா 4மே சரியானது மாதிரியே தெரியும். ஆனால் எதை டிக் பண்ணுறது என்பது இவங்களோட மிகப்பெரிய ஒரு அழுத்தமே இதுதான். ஸோ இப்படி உள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்கும் போது, ஏன்னா இந்த காலத்தில் என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு என்னென்னாக்கா, அந்த வீடு வாங்கக்கூடிய விஷயம், இல்லை வீட்டை கட்டணும், இந்த மாதிரியான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ அதிகமாகி என்னென்னாக்கா, நிறைய பேர் அதை அதனால் என்னென்னாக்கா, குறிப்பாக என்னென்னாக்கா, அந்த குடும்ப வீட்டில் போய், குடும்ப ஊரில் இல்லை பூர்வீகத்தில் போய் நிறைய பேர் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னக்கா, வருமானத்தை பார்த்து வீட்டுக்காக செலவு பண்ணுவாங்க. வருமானத்தை எடுத்து வச்சுருந்த வருமானத்தை கொண்டு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணது, வீட்டை கட்டுவாங்க. ஸோ அதே போல் என்னக்கா, இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தா கொஞ்சம் சப்போர்ட்டும் கிடைக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா, தம்பி தங்கை அந்த உறவுகள்
கொஞ்சம் பண உதவி கொடுப்பாங்க, இல்லை உதவி அவங்க மூலயமா ஏதாவது பொருளாதார ஆதாயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து இவங்களே தான் தடை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுடைய அந்த ஆழமான விஷயங்களை யோசிக்கிறதுனால தான் திடீர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர் பிளான் பண்ணி டக்குன்னு அப்படியே ஸ்டக் ஆவாங்க. அப்படியே நல்லா ஓடிக்கிட்டே இருக்க சில விஷயங்கள் அப்படியே திடீர்னு ஸ்டக் ஆகும். ஸோ அதை மட்டும் இவங்க சரி பண்ண, ஏன்னா இவங்களுடைய எப்போதும் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த ஜீரணத்தன்மையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சீரற்ற நிலை தான் இருக்கும். எப்போதும் ஜீரணம் என்பது இவங்களுக்கு சரியாக இருக்காது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கீரை சார்ந்த உணவுகள்லாம் சாப்பிட்டான்னு இவங்களுக்கு ஜீரணமே ஆகாதுன்னு தான் சொல்ல முடியும். அதனால் திடீர் இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னா நிறைய பார்த்திங்கன்னா இந்த கீரை வகைகளால் தான் இருக்கும். புதினா சட்னி சாப்பிட்டா இவங்களுக்கு ஆகாது, இந்த மாதிரி உடனே புதினா சட்னி எங்களுக்கு டைஜஷன் ஆகாமலாம் டக்குன்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கீரை உணவுகளை அந்த அன்டைமில் எடுக்கும் போது இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா புதிய தொழில் பார்ட்னரோடு சேர்ந்து தொழில் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உருவாகும். ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும். ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும், பணம் சார்ந்த விஷயத்துலையும் ஒரு அழுத்தம் இருக்கும். ரெண்டுமே அழுத்தம் இருக்கும். கூட வந்து வாழ்க்கை துணையும் இந்த காலத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும். ஸோ எல்லா அழுத்தங்கள் வந்து உங்களை தேடி வரும். நீங்கள் எல்லாம் போவே தெரியல, உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபோன் பண்ணி வரும் அழுத்தம். திடீர்னு உட்காந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு இல்லை வாழ்க்கை துணைக்கு இல்லை கணவனா மனைவியாக தான் இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒன்று வேணுமா, இல்லை அவங்க சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா திடீர்னு உங்கள் மனைவியோ கணவனோ ஏதோ ஒரு எக்ஸஸாக ஒரு செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அழுத்தமாக இருக்கும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா தொழிலில் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த பிளானை காட்டிலும் அதிகமாக போகும்போது அங்கே ஒரு எக்ஸஸாக ஒரு அழுத்தம் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னாக்கா தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக போகும்போது பார்த்திங்கன்னா அந்த தொழிலை வந்து பக்காவாக பண்ணணும். இல்லைன்னா தொழிலும் வீடும் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டும் இரு கண்கள் மாதிரி இருக்கும். ஒன்று தொழிலை பார்க்கறதா இல்லை வீட்டை பார்க்குறதா, ரெண்டு விஷயமும் அப்படியே போட்டு மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ப்ரெஷராக இருக்குமானா கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு அழுத்தம் என்பது வாழ்க்கை துணை சூழல்கள் தொழில் சார்ந்த அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தினால பொருளாதார அழுத்தம் என்பது ஏற்படும். ஆனால் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் பார்ட்னர்ஸ்க்கான வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்துலேருந்து நல்ல ஒரு அனுகூலமான ஒரு தன்மை இருக்குது. கவர்மெண்ட்டில் இந்த காலத்தில் நீங்கள் ஒரு அப்ரூவல் எதுக்கோ ஒரு விஷயங்களுக்கு இது பண்ணிங்கன்னு இந்த காலத்தில் கிடையாது. குறிப்பாக என்னக்கா இந்த பட்டா மாற்றுறது இல்லை டாக்குமெண்ட் வரி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்த தடைகள் எல்லாமே உடனடியாக சரியாயிடும். உடனே போனீங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப நாளாக அது வந்து ஈர்த்துனே இருந்திருக்கும். ஸோ ஆனால் என்னக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் வீட்டுக்காக நிறைய விரைங்க இல்லை வாகனத்தில் நிறைய பேர் இப்போ என்னென்னாக்கா நம்பர் மாற்றுறது, கவர்மெண்ட்டில் ஏதாவது ரெக்கார்ட் போட்டிருப்பாங்க, இல்லை எதற்காக அந்த நம்பர் மாற்றுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் டாக்குமெண்ட்டை சரி பண்ணுவதுக்கான ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபடுவாங்க. வீட்டுக்காக நிறைய விரயங்கள் இருக்குது, இல்லை புதிய பொருட்கள் வாங்கி போடுவது, இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. குறிப்பாக நிறைய மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வீட்டில் வந்து நிறைய இந்த கட்டில் மாற்றலாமா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் ஓடும். வீட்டில் பெட்ரூமில் இருக்கக்கூடிய கட்டில் மாற்றலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடும். இல்லைன்னா வாசக்காலை சரி பண்ணுவது, இந்த ரெண்டு விஷயத்தில் நிறைய பேர் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்தில் வீட்டில் வந்து ஒரு மனம் விரும்பிய ஒரு பொருள் வாங்குவாங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க, ரொம்ப நாளாக நினச்சேங்க, அது கரெக்டாக இந்த வாட்டி வாங்கிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. என்னென்னாக்கா இவங்க ஜீரணம் சார்ந்த விஷயத்தில் நோய் சார்ந்த விஷயம் இவங்களுக்குன்னு திடீர் ஒரு நரம்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு இழுக்கிறதோ இல்லை நரம்பு பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனாகவே இருக்காது. அதுவும் குறிப்பாக அந்த மார்பு பகுதியிலலாம் வந்துச்சுன்னா அவ்வளோ பயந்து போயிடுவாங்க. ஸோ தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பல்பிட்டேஷன் வர்றது, இதுக்கு எல்லாமே என்னென்னாக்கா இவங்களோட ஜீரணத்தன்மை பாதிப்பதால் வரக்கூடிய விஷயம். அது திடீர்னு தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா இதே டக்குன்னு பிடிக்கிறது, இல்லை நரம்பு அந்த சைடில் ஏதாவது ஒரு இழுக்கிறது, அது மாதிரி இருந்தாவே போதும், டக்குன்னு அன்றைக்கெலாம் உட்காந்து யோசித்து பிரச்சனையாகிடும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இவங்களுக்கு குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய அதிகமான அழுத்தத்தை போட்டுக்காதீங்க. அழுத்தம் இல்லாமல் டேக் இட் ஈஸி பாலிசி அந்த லெவலில் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா 6000 ரூபாய். ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்றும் மூலிகை பவுடர் ரூபாய் 3000. சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் 3000. உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் 10000 ரூபாய். நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து 15000 ரூபாய். அதி அற்புத மூலிகை தாயத்து 33000. அன்றிலிருந்தே நல்ல பலன். மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.